ஹாஃபிதுகளை, உலமாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனம், சும்ம அவுரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, நம் அடியார்களிலே இருந்து நாம் தேர்ந்தெடுப்பவர்களுக்கு இந்த கிதாபுல்லாவை, இந்த வேதத்தை நாம் வாரிசாக ஆக்கினோம் என்று சொல்லுகிறான். நம்மளா முயற்சி பண்ணி ஹாஃபிஸ் ஆயிர முடியும்னு சொல்ல முடியாது. ஒருவர் ஹாஃபிஸ் ஆகுவதும் ஆலிமாகுவதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நீங்க யூனிவர்சிட்டியில எங்கேயாவது +2க்கு அப்புறம் சேர்த்து விட்டா 3 வருஷத்துல பிகாம் முடிஞ்சிடும், ஒரு 2-3 வருஷத்துல பிஏ முடிஞ்சிடும், ஒரு 4-5 வருஷத்துல MBBS முடிஞ்சிடும். அங்க எல்லாம் கோர்ஸ்ல சேர்த்தனாவே போதும். குர்ஆனை பொறுத்தவரை சேர்த்து விட்ட எல்லாரும் ஹாஃபிஸா ஆயிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஹாஃபிதுகள் என்பது அல்லாஹ்வுடைய தேர்வு, ஆலிம்களும் அல்லாஹ்வுடைய தேர்வு. சொல்லுவது குர்ஆன், நாம சொல்லல. இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம் அடியார்களிலே இருந்து நாம் தேர்ந்தெடுத்த பெருமக்களை. எல்லாத்தையும் ஹாஃபிஸா ஆகிறது இல்ல, அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறான். அது குர்ஆனாக இருந்தாலும் நபி மொழிகளாக இருந்தாலும் அதையெல்லாம் மனப்பாடம் செய்து காலமெல்லாம் உள்ளத்துக்குள்ளே வைத்து அதை உலகத்திற்கும் உம்மத்திற்கும் எடுத்து சொல்லுவதற்குள்ள ஆற்றலை வழங்குபவன் அல்லாஹ்.